வணக்கம். தமிழகத்திலிருந்து இன்னொரு கம்பெனி ஐபிஓக்கு வந்திருக்கு. கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரிஸ். இது கேள்விப்படாத ஆட்களே கிடையாது. இவங்களுடைய கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், பிளாட்டினம், சில்வர் இதை சேல்ஸ் பண்ணுறதா இவங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைலு. இவங்க டார்கெட் பண்ணுறது டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் தான் டார்கெட் பண்ணி அதிகமாக ஷோரூம் வச்சுருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் சவுத் இந்தியா தான் டார்கெட்டாக வச்சு கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ல 61 ஷோரூம் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க ஐபிஓக்கு பாத்தீங்க அப்படின்னா 1700 கோடி ஐபிஓக்கு வந்திருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 ஷோரூம் திறக்கிறதுக்கான பிளானிங்கும் வச்சிருக்காங்க. இதோட பிரைஸ் பிளான் பாத்தீங்க அப்படின்னா 190ல இருந்து 201 வரைக்கும் இருக்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதோட லாஸ்ட் க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 19 க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் லிஸ்டிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா 24 ஆகஸ்ட் 2026 லிஸ்ட் ஆகுது. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முந்தின வருஷம்லாம் 386 கோடி ப்ராஃபிட் அண்ட் டேக்ஸ் ஆஃப்டர் ப்ராஃபிட் தான் 356 கோடியா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 1000 கோடியை தொட்டிருக்கு. ஸ்டாண்டர்டான கம்பெனியும் கூட, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியும் கூட. இந்த கம்பெனியோட மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தங்கமயில் இதுவும் சேமா தான் இருக்கும். தங்கமயில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கான ஸ்கோப்பு இந்த கம்பெனில எனக்கு தெரியுது. அது போக இந்த ஓனரோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோரூம்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பணத்தை மிச்சப்படுத்தி தான் பாய்க்கிறதுக்குள்ள அதிகமா போட்ட ஒரே ஆள் இவரு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்பவே இருந்து இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா போதி சதமா நிறுவனங்கள்லாம் அந்த ஓனர் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் இவர் கிரண்குமார் அப்படிங்கிறவரு அப்பவே இருந்து தன்னோட லலிதா ஜுவல்லரி ஆடுக்கு இவராகவே விளம்பரத்தை நடிச்சு அந்த பணத்தை தன் பாக்கெட்ல போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகர் தான் இவரும். அது போக பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியிலும் நல்ல மதிப்பு வாங்கி வச்சிருக்காரு. அவர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா என் கடைக்கு வந்து பிரைஸ் லிஸ்ட்டை வாங்கிட்டு போய் நீங்க மற்ற கடையில கம்பேர் பண்ணதுக்கப்புறம் என் கடையில் வாங்கினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளும் கூட. அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு நேர்மையும் கடைபிடிக்கக்கூடிய ஆளை தான் நான் பார்க்குறேன். இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றது மூலமா எடுத்தோடனே கெயின் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் லைஃப் லாங் ரன்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு பதிலாக நீங்க இந்த லலிதால முதலீடு பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும் நான் நினைக்கிறேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் உங்க ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்டை கன்சல்ட் பண்ணி பங்கு வாங்குறதும் விற்கிறதும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.